வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு நாள் நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்த ஒரு இடத்தில் உங்களுடைய மரியாதை என்பது உடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அவர்கள் மீது முழு நம்பிக்கையை வைத்திருப்பீங்க. அவங்கள தான் உங்களுடைய வாழ்க்கையில சரி பாதி அளவுக்கு நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அவர்களே உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கும் பொழுது நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் ஒரு வருத்தம் என்பது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய மரியாதையை உடைத்த அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத ஒரு துயரத்திற்கு உங்களை ஆளாக்கியிருக்கும். அது ஒரு பெரிய சண்டையோ அல்லது தவறோ கூட நிச்சயமாக இருக்காது. அது ஒரு சிறிய சம்பவமாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்களை அனைத்து இடங்களிலும் இருந்து உங்களை வெளியேற்ற வேண்டும், நம்மளை விட்டு அவனை நீக்க வேண்டும் என்கிற மாதிரியான சில யோசனைகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் இது எதுவுமே தெரியாமல் தாங்க நீங்க நடந்து கொண்டு இருப்பீங்க. ஆனா போக போக நீங்களே உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இதுக்கப்புறம் விட்டா நீங்க வாழ்க்கையில முன்னேறி விடுவீர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக உங்களை அனைத்து இடங்களிலும் அப்படியே பாதியிலே நிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் இது ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாது. போக போக நீங்களே புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க அந்த ஒரு சிறிய செயலுக்காக. ஆனால் அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விதம் உங்களை உள்ளுக்குள்ள உடைத்திருக்குங்க. உள்ளுக்குள்ள உடைத்து வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அவமானத்தை தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் எப்போதும் தலையை உயர்த்தி நடக்கக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக இருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய கண்களில் இருந்த அந்த ஒரு தன்னம்பிக்கையானது மறைந்து போயிருக்கும். இதை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக நிச்சயமாக இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய கண்களுக்குள்ள எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்ததோ அதெல்லாம் மறைந்து போயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்பிக்கையான இடத்திலேயே நம்மளை வெளியில் துரத்தும் பொழுது இன்னும் நம்ம யாரை நம்புவது என்கிற மாதிரியான பல கவலைகளும் பல எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பேச முடியாம போயிருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யாத தவறை கூட நீங்கள் தான் செய்தீர்கள் என்று உங்கள் மீது தவறான ஒரு குற்றத்தை போடும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களே மறந்து போயிருப்பீங்க. மரியாதை எப்போதும் நம்மிடம் இருந்து இருந்து மட்டுமே வருவது கிடையாதுங்க. அதை பாதுகாக்கவும் நாமே கற்றுக்கொள்ளவும் வேண்டும். கற்றுக்கொண்டால் மட்டுமே நன்மைகளும் நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கையில சில நாட்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நீங்கள் வெளியே சொல்லக்கூட மனசு இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை பாதித்திருக்கும். ஏன் தெரியுமா? நடந்த ஒரு விஷயம் உங்களை அவமானப்படுத்தி இருக்கும். ஆரம்பத்தில் தெரியாத ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில போக போக இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனால் அது அனைத்தையும் போக போக நீங்க உணர்ந்திருப்பீங்க. நீங்க தெரிந்தவர்களை சந்திக்க கூட தயங்கியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் பட்ட அவமானங்கள், உங்களை தவறாக புரிந்து கொண்ட விதங்கள், அதனால நீங்கள் தெரிந்த மனிதர்கள், ஏன் உங்களுடைய உறவினர்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றாலே இவங்கள் ஏதாவது சொல்லியிருப்பார்களோ, இவர்களும் நம்முடைய மனதை புரிந்து கொள்ளாம நம்முடைய மனதை இவர்களும் உடைத்து விடுவார்களோ என்று என்கிற மாதிரியான சில கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருந்தது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று என்கிற ஒரு மாறிய எண்ணங்கள் உங்களுடைய மனதை பிடித்து கொண்டேதாங்க இருந்தது. அந்த ஒரு நாள் நீங்கள் தலையை குனிந்து நடந்து நடந்து கொண்டிருந்தீங்க. ஆனா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கும். மற்றவங்க என்ன நினைக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிறுத்த முடியாது. அந்த ஒரு நாள் உங்களுக்கு வழியாக இருந்தாலும் உங்களை அது மனதளவில் ஒரு தைரியமான ஒரு மனிதராகவும் நிச்சயமாக மாற்றியிருக்கும். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன வழிகள் இருக்கத்தாங்க செய்யும். உங்கள் மீது நீங்கள் எப்போதுமே நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். சிம்மம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் மற்றவர்கள் உங்களை என்னமும் சொல்லிட்டு போட்டும் என் மீது எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உங்கள் மீது நீங்கள் வைத்து வாழ வேண்டும். மற்றவங்க கூறுவதை கேட்டு நீங்களும் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய பெருமையை கூட கேலி செய்த நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. நீங்க எப்போதுமே உங்களின் செல்ஃப் ரெஸ்பெக்டை முக்கியமாக எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க தவறே செய்திருந்தாலும் அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய சுயமரியாதை போகக்கூடிய ஒரு நேரம் வரும் பொழுது எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் எதிர்த்து பேசுவீங்க. அது யாரு என்னன்னு பார்க்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சுயமரியாதை முக்கியம் என்று வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் எப்போதுமே இருப்பாங்க. ஆனால் சிலர் அதை ஈகோ என்று எடுத்துக்கொள்வார்கள். ஆனா உண்மையில அது ஈகோ கிடையாது. ஈகோவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் ஈகோவை விடவும் அதிகமாகவே நீங்க காத்து கொண்டு வருவீங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய சுயமரியாதையை நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது என் கூடவே பிறந்தது. அதை எப்படி அவங்க அவமதிக்கலாம், அவங்க என்ன என்னை பெத்தாங்களா, இல்ல அவங்க ஏன் என்னைய பத்தி இப்படி அசிங்கமாக பேச வேண்டும் என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள்
ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அவங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை கேலி செய்திருப்பார்கள். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமத்தான் இருந்திருக்கும். அவங்க ஏன் இப்படி கேலி செய்தாங்க, எப்படி அவங்க கேலி செய்யலாம், அவங்க யார் என்ன கேலி செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்கள் ஓடும். நம்ம எதிர்த்து பேசலாமா வேண்டாமா என்கிற மாதிரியான எண்ணங்களும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். எதிர்த்து பேசினால் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகுமா என்று நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. நீ என்ன பெரியவன் என்ற ஒரு வார்த்தைகள் உங்களுடைய மனதை காயப்படுத்தி இருக்கும். ஆனால் அந்த ஒரு கேள்வி உங்களை சின்ன சின்ன விஷயங்களாக இருக்காதுங்க. அது உங்களுடைய மனதுல மிக பெரிய அளவுக்கு இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஊறி அதை இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அது சிறியதாக தெரியலாம். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் அது மிக பெரிய அளவுக்கு இடத்தை பிடித்திருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. நான் என்னவென்று நான் காட்டுவேன் என்று எனக்கான நேரம் வரும், அதுவரை நான் காத்திருப்பேன். ஆனால் உண்மைக்குமே சிம்மம் ராசி அன்பர்கள் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. உங்களுக்கான நேரம் வரும் வரை நீங்கள் காத்து கொண்டேதாங்க இருப்பீங்க. நேரம் வந்ததும் அவர்களை நீங்கள் பழி வாங்கி விடுவீர்கள். இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில அவங்க தவறான வழியில் போனால் கூட அதுல பழி வாங்க வைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க நிச்சயமாக மாறி விடுவீங்க. இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சிம்மம் ராசி வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு நேரத்துல வெற்றியை அனுபவிப்பீங்க. நீங்க எப்போதுமே ஒரு லீடர் மாதிரி நடந்து கொள்வீங்க. ஆனா அந்த ஒரு லீடர்ஷிப் எல்லா இடத்திலும் உங்களுக்கு மதிக்கப்படாமல் போயிருக்கும். ஆனால் அது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மதிக்கப்பட்டிருக்காது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மதிக்கப்படும். ஆனால் உங்களுக்கு லீடர்ஷிப் என்பது தேவைதான். ஆனால் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் தெரியுமோ அந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் லீடர்ஷிப் அணுகி வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல அந்த வேலைகள் அனைத்தும் சரியாக நடக்கும். தெரியாத இடங்களிலும் போய் நீங்க லீடர்ஷிப் அணுகி வரும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தாங்க உருவாக்கும். நீங்களே அதனை போக போக உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. சிலர் உங்களை தவறாக புரிந்து கொண்டு இருந்திருப்பாங்க. சிலர் உங்களுடைய முடிவுகளை கூட சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆனா நீங்க இருக்கக்கூடிய முடிவுகள் 100க்கு 100 சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அதனால உங்களை சந்தேகித்த மனிதர்கள் கூட நிச்சயமாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு கட்டத்தில் நான் பின்னாலேயே இருந்து கொள்கிறேன் என்று முடிவு செய்த நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களை அங்கே நிறுத்தி இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை அங்கேயே நிறுத்தாமல் இதற்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு அதே லீடர்ஷிப் மீண்டும் உங்களிடமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்போது அது அனுபவத்துடன் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கைனா என்ன, எந்த ஒரு இடத்தில் நம்ம எப்படி பேசணும், நபர்களை நம்ம எப்படி அணுக வேண்டும் என்று அனைத்து விதமான செயல்களும் அனுபவங்களும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் எப்படி நம்ம செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று அனைத்தையும் புரிந்து நடந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் சரியான திசையில் இனிமே செல்ல ஆரம்பிக்கும். மக்கள் உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. முன்பு கேள்வி கேட்டவர்கள் கூட இப்போது உங்களை வழிகாட்டுதலை தேடுவார்கள். நீங்கள் நல்ல மனிதர்கள், உங்களை தெரியாமல் நாங்க இந்த மாதிரி பேசிட்டோம் அப்படின்னு உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளிலுமிருந்து கற்றுக்கொண்டதுதான். ஒரு நபர் ஒரு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் முதல்ல அவன் தப்பு தான் பண்ணுவான். அந்த ஒரு தப்பு அடுத்த டைம் எப்படி அவன் திருத்திக் கொள்கிறானோ அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில அவன் பெரிய ஒரு மனிதர்களாக மாற ஆரம்பிப்பான். கடந்த காலத்துல செய்த தப்பிலிருந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்க கற்றுக்கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு பாடம் தாங்க இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு லீடர்ஷிப் என்பதை வெற்றியாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன என்கிற மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வையும் நிச்சயமாக ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. நீங்க முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலம் நிச்சயமாக இருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் எவ்வளவோ கூட்டத்துல ஒரு சாதாரணமான ஒரு மனிதராக இருந்திருப்பீங்க. உங்களுடைய திறமைகள் இருந்தும் நீங்கள் அதனை வெளிக்காட்ட முடியாமல் ஒரு இடத்தில் சிக்கி தவித்திருப்பீங்க. ஆனால் அந்த அமைதியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வீண் போயிருக்காது. அது உங்களை தயாராக வைத்திருக்கும். இப்போது அந்த ஒரு நேரம் முடிந்து நீங்கள் முன்னிலையில் நிற்கக்கூடிய ஒரு காலமானது ஆரம்பமாகும். ஒரு நாள் நீங்கள் ஒரு வாய்ப்பு உங்களை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு நிச்சயமாக அழைத்து போயிருக்கும். அது ஒரு மீட்டிங்காக கூட இருக்கலாம், அல்லது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பப்ளிக்கான ஒரு மூமெண்ட் கூட இருக்கலாம். அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் தைரியமாக முன்னே வந்து நிற்பீங்க. அந்த ஒரு முதல் படிதாங்க உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு திசையை உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுடைய உள்ளுக்குள்ள மறைத்து வைத்திருந்த திறமையை வெளியில் காட்ட நீங்க தயாராகி விடுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில
சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. பணம் உங்களுடைய கையில் நிலையாக இருக்க ஆரம்பிக்கும். முன்பு நீங்கள் சம்பாதித்தாலும் அது நீண்ட நேரம் உங்களுடைய கையில் தங்கியிருக்காது. அது ஒரு ட்ரெஸ்ஸாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். என்னால் சேமிக்க முடியாதா என்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களை துன்பப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய மனதிற்குள் எல்லாமே மாறிவிடும் என்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கும் மேலாக அதனை வைத்துக் கொள்ளவும் கத்துக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்திற்கு நீங்க வர ஆரம்பித்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். நன்றி.